பார்ட்டி இருக்கு புஷ்பா, பார்ட்டி இருக்கு. இடுப்பு முட்டு தண்ணி ஒன்றுமே பண்ண முடியல. என் புள்ள பச்சை இதெல்லாம் உள்ளே மாட்டின்னு கிடக்குது. அது எதுவுமே எடுக்க முடியல. ஒன்றுமே பெரியாதோட நின்று சாமி. நான் புள்ள படித்த புக்கெல்லாம் உள்ள நஞ்சு போய் கிடைத்தாங்க. அது படிக்கிறதுக்கணும் புக்கு இல்லாத வச்சுன்னு உக்காந்து இருக்கிறேன். ஊழல் இல்லை, நடுத்தரில் உக்காந்துன்னு கிடக்குறது. நான் கஷ்டப்பட்டு தான் சாமி வகுத்துக்கு எல்லாத்துங்க நாங்கள் கட்டணும். எங்களுக்கு காணி இல்லை, பூமி இல்லை, கைப்பாடு தான் சாமி. வெள்ளம் வந்த உடனே புதுன்னு உமா தண்ணி வந்துச்சு. எல்லாம் அப்படியே சாஞ்சி போச்சு. என் பிள்ளை தெருவில் நின்று சாப்பிட பார்த்து என் வயிறு பதிக்குது. அந்த ஒரு பிள்ளை சம்பாதிக்கிறது தான் பார்த்துன்னு உக்காந்து இருக்கேன் சாமி. எனக்கு எந்த இதுவும் இல்லை. அவர் எது வேகமாக எங்களால் எடுக்க முடியல. பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, மீதி இருக்கிற சின்ன சின்ன ஜாமான் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே ஒரு 6-7 மணி போல் ஃபுல்லாக தண்ணி உள்ளே வந்துட்டு வீடு ஃபுல்லாக கீழே பின்னாடி சாஞ்சிருச்சு. ரெண்டாவது இந்த ஊடினாச்சு ஏதாச்சும் அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, எந்த நிலமையில இருக்கிறாங்கன்னு யாருமே பார்க்கல. இன்னும் இன்றைக்கி நான் நடுத்தரில் உட்காந்து கிடக்குறேன். நான் ஒரு பிள்ளையே வச்சுக்கணும். உங்களோட கோரிக்கை என்னவா இருக்குது? எங்களுக்கு கோரிக்கை இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும், ஒரு வீடு வேணும். இருக்கிறதுக்கு ஒரு இடம் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். எனக்கு ஒரு வீட்டை கட்டி விட்டாங்கன்னாக்கா அதே எனக்கு போயிடலாமே. எனக்கு கலாட்டா வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்னைக்கு விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் ஒன்றியத்திற்குட்பட்ட சிறுமதுரை கிராமத்தில் தான் இருக்கோம். இந்த கிராமத்துக்கும் மதுரை மாநகருக்கும் தொடர்புகள்லாம் உண்டு அப்படின்றதெல்லாம் இங்கே இருக்கக்கூடிய மக்கள் பேசுகிறாங்க. அப்படியான ஒரு இடம் அப்படின்றது இந்த பெருமழையின் காரணமாக, வெள்ளத்தின் காரணமாக பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். தொடர்ச்சியாக இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட எந்த விதத்தில் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கு அப்படின்றத பற்றி தான் பேசுகிறதா இருக்கும். பேசலாம். இது உங்கள் வீடுங்களா? வீட்டா சாமி. இடுப்பு முட்டு தண்ணி ஒன்றுமே பண்ண முடியல. என் புள்ள பச்சை இதெல்லாம் உள்ளே மாட்டின்னு கிடக்குது. அது எதுவுமே எடுக்க முடியல. ஒன்றுமே பெரியாதோட நின்று சாமி. நான் எனக்கு என் புள்ள ஒரு புள்ள சென்னையில் இருக்கிறான். எனக்கு யாரும் கிடையாது. என்னாச்சுமா? எப்படி என்னைக்கு அந்த தண்ணி எத்தனை மணிக்கு வந்தது? என்னாச்சு? வெள்ளம் வந்துச்சே. அன்றைக்கி எப்படி இந்த வயலில் உள்ளெல்லாம் பூந்து சேரெல்லாம் வந்து போச்சு. எனக்கு ஒன்றுமே தெரியல. நான் மண்ணு நின்று நான் இருக்கிறேன் சார். உள்ள என் புள்ள படித்த புக்கெல்லாம் உள்ள நஞ்சு போய் கிடைத்தாங்க. அது படிக்கிறதுக்கணும் புக்கு இல்லாத வச்சுன்னு உக்காந்து இருக்கிறேன். ஊழல் இல்லை, நடுத்தரில் உக்காந்துன்னு கிடக்குறேன். நான் 5 ஆட்டுக்குட்டி ஆடு வர தண்ணியில் அடிச்சுன்னு போயிடுச்சு. எல்லா ஆடும் போயிடுச்சுங்களா? 5 போயிடுச்சு, 3 செத்து போயிடுச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஊச்சின்னு உக்காந்து இருக்கிறேன். நான் எனக்கு பார்த்து எதனா ஒரு உதவி பண்ணி ஒரு வீடு ஒன்று கொடுங்க. நான் இல்லாத அப்பாவி. நான் எனக்கு சரியாக வேலை வைத்தெல்லாம் தெரியாது. அந்த நாள் ஆட்டோ வச்சுன்னு தான் பேசின்னு போயிருக்கிறேன். எனக்கு வருமானமெல்லாம் கிடையாது. என் ஒரு பிள்ளை தான் எனக்கு. அந்த ஒரு பிள்ளை சம்பாதிக்கிறது தான் பார்த்துன்னு உக்காந்து இருக்கேன் சாமி. எனக்கு எந்த இதுவும் இல்லை. சுற்று சுவரெல்லாம் அன்னைக்கு அந்த மழை அன்னைக்கத்தான் வந்துச்சு எல்லாமே. அந்த வெள்ளம் வந்த உடனே புதுன்னு உமா தண்ணி வந்துச்சு. எல்லாம் அப்படியே சாஞ்சி போச்சு. வீடு நீங்க உள்ள இருந்தீங்களா எங்க இருந்தீங்க? நான் வெளியே ஓடாந்துட்டேன். நான் உள்ள இருந்தேன்னா நான் செத்துட்டே இருப்பேன். நான் என் புள்ளி வெளியே ஓடாந்துட்டேன். இந்த ஆடுதான் உங்களுக்கான தொழிலா இருந்ததா? ஆமா. 5 ஆடு அடிச்சுன்னு போயிடுச்சு, 3 செத்து போயிடுச்சு. அதை பத்தி கணக்கெல்லாம் எடுத்திருக்காங்களாம்மா? இன்னும் இல்லை, இன்னும் அதெல்லாம் எடுக்கல. போட்டால் மட்டும் எடுத்துன்னு போனாங்களா, இதே தான். அப்புறம் ஊரில் தலைவர் அனுப்பிச்சு அவர் போட்டா எடுத்துன்னு போனாங்க, இதே தான். ரெண்டாவது இந்த ஊடினாச்சு ஏதாச்சும் அவங்க சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா, எந்த நிலமையில இருக்கிறாங்கன்னு யாருமே பார்க்கல. இன்னும் வீட்டை யாருமே பார்க்கல. மனையக்காரு போட்டா எடுத்துன்னு போனாங்களா, இதே தான். தோட்டத்து மனையக்காரு வந்தாங்களா, இதே தான். மீதி யாருமே என்னை என்ன ஏது எப்படி இருக்கிறீங்க கொள்றீங்கன்னு ஒருத்த கூட என்னை எதுவுமே கேட்கல. இன்றைக்கி நான் நடுத்தரில் உட்காந்து கிடக்குறேன். நான் ஒரு பிள்ளையே வச்சுக்கணும். நான் சாப்பாட்டு செய்யக்கூட இடம் இல்லை சாமி எனக்கு. வச்சிருந்தீங்களா முன்னாடி? இந்த அடுப்பு வச்சு ஆகிக்கணும். எங்க இருந்ததுமா? இந்த
இது எல்லாமே இங்க இருந்தது எல்லாமே அடிச்சிட்டு போயிடுச்சுங்களா? ஆமாம். இப்போ இது எதனா மேலே இருக்கிறதெல்லாம் மீந்து போனதெல்லாம் எடுத்து வச்சிருக்கீங்களா? அது மேலே இருந்துட்டு அது ஓ, கீழே முன்னாடி இருந்ததெல்லாம் அப்படிதான் போயிடுச்சு. இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு மழை தண்ணி எல்லாம் வந்திருக்காமா? அப்பெல்லாம் இல்லை சாமி. இப்போதான் இந்த வெள்ளத்துக்கு தான் மாரி அந்த ஊடாயும் பாய்ச்சி எனக்கு எது என்ன பண்ணுறதுன்னு தெரியாத முடிச்சுன்னு வாங்கானுங்கிறேன் நான். எனக்கு ஒரு வீட்டை கட்டி விட்டாங்கனாக்கா அதே எனக்கு போயிடுச்சு சாமி. எனக்கு இந்த செவுரு ஃபுல்லாக விழுந்துருச்சு. இங்கே இங்கே எல்லாமேவா? ஆமாம், ஃபுல்லாகவும் அதை போய் சார் ஃபுல்லாகவும் வந்து போச்சு. இந்த அப்படியே விழுந்துக்கிட்டு நீங்க உள்ள படுத்துட்டு இருந்தீங்களா அப்போ? வெளியே ஓடான்ட்டோம் நாங்கள். இல்லை, அந்த தண்ணி வரும்போது நீங்க உள்ள இருந்தீங்க இல்லையா? உள்ளே இருந்தோம். அப்போ என்ன வெடி காத்தால தானே அது? ஒரு 3 மணி இருக்கும். வெடி நைட்டு. ஆமாம். அந்த வேகத்திலேயே விழுந்துருச்சா ஒரு தண்ணி இது முட்டு தண்ணி சாமியா முட்டு தண்ணியில் வந்து நான் என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே என்னால் பண்ண முடியல. அப்படியே தவிச்சிக்கிட்டு நின்று இருந்தேன் நான். என்ன பொருள்லாம் இதாயிடுச்சுமா? உள்ள என்னெல்லாம் இருந்தது? இல்லை, தை மிஷின் வீணாயிடுச்சு. அது இருக்கு. என் புள்ள புக்கு வீணாக போச்சு. தையல் மிஷினு, புக்கு, வேற என்னெல்லாம் இருந்ததுமா உள்ள? உள்ள போக பயமா இருக்குது. இல்லை, என்னெல்லாம் இருந்தது வீட்டில்? பொருள்னா என்னெல்லாம் இருந்தது? எல்லாம் இதெல்லாம் போயிடுச்சு. யானமெல்லாம் எல்லாம் வச்சுன்னு போயிடுச்சு. விழுப்புரம் மாவட்டத்திற்குட்பட்ட சிறுமதுரை கிராமத்தில் இருக்கோம். இங்கே நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டது விழுப்புரத்தில் இந்த மழையின் காரணமாக அப்படின்னு நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்த வீடே இடிஞ்சிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம பார்க்குறோம். அதுதான் என்ன நடந்தது அப்படின்றத பேசலாம். அக்கா, இப்போ உங்கள் குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேருங்க? எங்கள் குடும்பத்தில் வந்து நாங்கள் 6 பேர். யாரெல்லாம்? நான், எங்கள் வீட்டுக்காரு, எனக்கு 3 பசங்க, எங்கள் மாமியார். எல்லாருமே இங்கே தான்? எல்லாமே இங்கே தான் தங்கி. என்ன ஆச்சுங்க அன்னைக்கு தண்ணி வந்தப்போ? அன்னைக்கு நைட்டு இங்கே தான் நாங்கள் படுத்துன்னு தூங்கினோம். தூங்கின இருக்கும்போது 4 மணி தண்ணி நிறையா வந்துருச்சு. என்ன சத்தம் கேட்குதுன்னு ஏஞ்சி வந்து பார்த்தோம். தண்ணி ரொம்ப நிறையா வந்துருச்சு. வெளியே வந்து பார்த்தா தண்ணி ஃபுல்லாக தண்ணி இங்கே தான் படுத்துன்னு இருந்தோம். நானும் பசங்க எல்லாம் ஏஞ்சி வெளியில் போயிட்டோம். வெளியில் போயிட்ட பிறகு எதுவும் எடுக்க முடியல. டிவி இங்கே தான் ஒளிட டிவிலாம் செவத்துல மாட்டி இடத்துல வச்சிருப்பீங்க? இங்கே இந்த செவத்துல தான். எது வரைக்கும் செவரு? இது வரைக்கும் செவரு. இதெல்லாம் செவரா? இது செவரு. இங்கே ஸ்லாப்பு கபோர்டு துணி எல்லாம் இங்கே அடிக்க வச்சிருந்தோம். ஃபேன் மாட்டி வச்சிருந்தோம் உள்ள. இது இங்கே தான் படுக்கிற பெட்ரூம்? பெட்ரூம் இதான். பெட்ரூம் இதான். இங்கே தான் படுத்துன்னு இருந்தோம். நாங்கள் எதுவுமே எடுக்கல. ஏன்னா பணம் எல்லாம் வச்சுருந்தோம். எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு தண்ணியில். வெளியில் வந்து பார்த்தா தண்ணி இவ்வளோ தண்ணி நிற்குது. எல்லா பக்கம் ஃபுல்லாக தண்ணி. அந்த பக்கமும் தண்ணி வந்துருச்சு. ஃபுல்லாக அப்படியும் தண்ணி வந்துருச்சு. இப்படி சுற்றிலுமே தண்ணி வந்துருச்சு. எதுவுமே எடுக்க முடியல. நாங்கள் பீரோ எல்லாம், இது பீரோலாம் இது உள்ளே இருக்குது. எதுக்குள்ள வச்சிருக்கீங்க? இருக்குங்க பீரோலாம். பீரோ எப்பவுமே இருக்கிற இடமா இல்லை இப்போதைக்கு எப்பவுமே இருக்கிற இடம் அதான். சரி. இது ஒரு ரூம், இது பெட்ரூம். இது பெட்ரூம். இது அது கிச்சன். அது இது இந்த பக்கமா? சாப்பாடு செய்யற அந்த ஸ்லாப்லாம் ஊந்துருச்சு. இது அந்த பக்கம் உடைஞ்சிருச்சுங்களா? அது உடைஞ்சிருச்சு. ஓ, இங்க செவர் இருந்ததா? இங்கேயும் இங்கேயும் செவர் இருந்தது. இங்க ஸ்லாப்புங்க சாப்பாடு செய்யற இடம். இங்க ஏதாவது வச்சிருந்த எல்லா சாமான்மா இந்த செவருவே அப்படி அடிச்சுன்னு போயிடுச்சு எல்லாம். இப்போ உங்களோட கோரிக்கை என்னவா இருக்கு? எங்களுக்கு கோரிக்கை இருக்கிறதுக்கு எங்களுக்கு இடம் வேணும், ஒரு வீடு வேணும். எதுவும் இல்லை, எங்கள் பாத்திரம் எதுவும் இல்லை. எங்களுக்கு அதான் வேணும். முக்கியமாக எங்களுக்கு இருக்கிறதுக்கு இடம் வேணும், ஒரு வீடு வேணும். என் பேர் பாபு சார். காலைல ஒரு 3 மணி போல் இருக்கும். தண்ணி வருதுன்னு சொன்னாங்க. ஏதோ வந்து வெளியே பார்த்தா பின்னாடி வரைக்கும் தண்ணி வந்துடுது. சரி, உள்ளே வந்து எல்லா ஜாமானும் எடுக்கிறதுக்குள்ளே கொஞ்சம் ஸ்பீடாக வந்துட்டு திருப்பி உள்ளே ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக வந்துடுச்சு. அப்புறம் பசங்களாம் வெளியே தூக்கிட்டு போகிறதுக்கு முன்னாடியே தண்ணி உள்ளே ஃபுல்லாக வந்துடுச்சு. ஒரு 5:30 மணி போல். அவர் எதுவும் வேகமாக எங்களால் எடுக்க முடியல. பசங்களுக்கு ஸ்கூல் பேக்கு, ஸ்கூலுக்கு பசங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டு, மீதி இருக்கிற சின்ன சின்ன ஜாமான் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சிச்சு. அதுக்குள்ளே ஒரு 6-7 மணி போல் ஃபுல்லாக தண்ணி உள்ளே வந்துட்டு வீடு ஃபுல்லாக கீழே பின்னாடி சாஞ்சிருச்சு. அப்படியே போகிறது போட்டுன்னு விட்டு நாங்களாம் வந்து நடுத்தெருவில் அப்படியே வந்து நின்றுட்டேன். இது வரைக்கும் இன்னும் வெளியில் தான் இருக்கோம். இது வரைக்கும் இன்னும் எந்த ரெஸ்பான்ஸும் தெரில. இதுக்கு முன்னாடி இவ்வளோ வேகமாக தண்ணி வந்தது? இதுக்கு முன்னாடி இது மாதிரிலாம் தண்ணி வந்ததே கிடையாது. வந்திருக்கு, பின்னாடி அப்படியே கீழே வரைக்கும் போயிருக்கு. இவ்வளோ தூரம்லாம் வந்ததே கிடையாது. ஊர் ஃபுல்லாலாம் அந்த அளவுக்கு தண்ணி வந்ததே கிடையாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம் ஊரில் தண்ணி வந்தது. அந்த அளவுக்கு எவ்வளோ பேர் பாதிச்சிருக்காங்க எங்களை மாதிரி. இப்போ எங்களுக்கு வீடு விழுந்துருக்குது, எங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுது. இன்னும் பாதிச்சவங்களுக்கு நிறைய பேர் இருக்காங்க அந்த ஊரில். அவங்களாம் வெளியே தெரியாதுக்குது. எவ்வளோ பேர் ஆடு மாடுலாம் அவர் அடிச்சுட்டு போயிருக்கு. அவங்களுக்கு சேர்த்து எதனா ஒரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். எங்களை மாதிரி தான் அவங்களும் இல்லாதவங்க தான். யாரும் இருக்கப்பட்டவங்க யாரும் கிடையாது. எல்லாம் இந்த ஆற்று ஓரத்தில் வீடு கட்டிக்கிட்டு எது இருக்கிறத வச்சு சம்பாதிக்கிறத வச்சு டெய்லி சாப்பிட்டுக்கிறாங்க. அவ்வளோதான். வேறு எதுவும் கை இருப்ப மாதிரி எதுவும் நாங்கள் எதுவும் வச்சு இல்லை. இருக்கிறது அவ்வளோதான். இதுக்கப்புறம் கவர்மெண்ட் அரசு எதனா பார்த்து நல்லது, ஏன்னா ஒரு வீடு கொடுத்து கொஞ்சம் நல்லா கட்டினா கொஞ்சம் நல்லாயிருக்கு எங்களுக்கு. வேறு எதுவும்
சொல்கிறதுக்கு அது? நாங்கள் வந்து தூங்கிட்டு இருந்தோம். தூங்கிட்டு இருக்கும்போது தரையெல்லாம் ஜில்லுன்னு இருந்துச்சு. ஏஞ்சி பார்த்தோம், பாயெல்லாம் ஈரமாக இருந்தது. அப்போ தான் தண்ணி சவுண்டு கேட்கும்போது ஏஞ்சி வந்து வெளில பார்த்தோம், ஃபுல்லாகவே தண்ணி ஆயிடுச்சு. அந்த பாயோட அந்த சில்லுன்னு இருக்கிறத இது அதை வச்சு பண்ணிட்டு ஏஞ்சோம். அதுக்கு முன்னாடியே வந்து புயல் அடிச்சுது, மழை வந்தது. அதனால கரண்ட் போயிடுச்சு. ஒரே நீ இருட்டு. கரண்ட் இல்லையா இது நடக்கும்போது? கரண்ட் இல்லை. அதனால எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னே தெரியாத பசங்களை மட்டும் கூட்டுக்கிட்டு வெளியில் போயிட்டோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாயிடுச்சுன்னு சுத்தமாக வீடெல்லாம் ஈரமாக ரொம்ப இதானோடனே வீடு இடிஞ்சு விழுந்துருச்சு. இது அப்ப இது நீங்க பாத்துட்டு இருந்தீங்களா அது விழுகிற போது? ஆமாம், நாங்கள் வீடு விழுவும் போது பார்த்துட்டு தான் இருந்தோம். வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ஓ, நாங்கள் உள்ளே இருந்திருந்தோன்னா எங்கள் மேலேயே விழுந்திருக்கோம் அந்த வீடு. எவ்வளவு வேகமா இருந்தது? ஏன்னா உங்களுக்கு அது புதுசு இல்லையா, இப்படி ஒரு இவ்வளவு வேகமா தண்ணி வர்றது அந்த அப்படின்றதுல இவ்வளவு அந்த வருஷத்துல? வேகத்தை பார்த்ததுமே எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. இவ்வளோ தண்ணி வந்ததில்ல. அதாவது 71ல் வந்திருக்குதுன்னு சொல்கிறாங்க பெரியவங்கலாம். ம், அப்போ வந்திருக்குது, இப்போ வந்து இந்த மாதிரி நாங்கள் பார்த்ததே இல்லைன்னு பெரியவங்களே சொல்கிறாங்க. ம். நாங்களே இந்த அளவுக்கு பார்த்ததில்ல இந்த தண்ணியை. நீங்க குழந்தைகளை எல்லாம் தூக்கிட்டு ஆமாம், குழந்தைங்கள்லாம் இட்டுக்கிட்டு நாங்கள் வெளில போயிட்டோம். இப்போ எங்களுக்கு படுக்கிறதுக்கு கூட இடம் இல்லை. பக்கத்து வீட்டில் தான் படுத்துக்கிறோம். எந்த வேலை பொருளுமே தெரியாம எடுக்கல. இருந்திருந்தா இது உயிர் சேதமாகவே ஆமாம், ஆயிருக்கும். இது செவரெல்லாம் மேலே விழுந்திருக்கும். ம். ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு எல்லாமே. எதுவுமே எந்த பொருளுமே நாங்கள் எடுக்கல. இப்ப எதுக்குங்க இது இது சப்போர்ட்டுக்கு முட்டு கொடுத்துருக்காரு ஆமாம், எல்லாம்? அந்த செவரு விழுற மாதிரி இருக்கு. இது இப்ப இது திரும்ப விழுகிற மாதிரி இருக்காது? ஆமாம், அதனால அந்த கழி வச்சு முட்டு கொடுத்துருக்காங்க. இப்ப என்ன கேக்குறாங்க இந்த ஏரியால இருக்கிற மக்களோட கோரிக்கைன்றது என்ன? இருக்கிறதுக்கு ஒரு இடம் வீடு கட்டி கொடுத்தாங்கன்னா ரொம்ப நன்றியாக இருக்கும். மணி அளவத்தில் ஆயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் கூட்டி மீன் கிடங்குறேன். நீங்கள் 4 நாளாக நாய் வருது. கடவுளுக்கு தான் படிக்கிறேன். இந்த பசங்களை கொண்டு போய் அந்த வீட்டில் கட்டின்னு படுக்குது சாமி. என்னாச்சுமா அன்னைக்கு நீங்க இருந்தீங்களா? உள்ளதான் இருந்தீங்க? நாங்கள் டாப்பில் படுத்துன்னு இருந்தேன். தண்ணி வந்து தான் என் பிள்ளை தான் என்னை கழிப்புன்னு வந்துருச்சு. வாயம்மா தண்ணி வந்துருச்சுன்னு. இந்த தண்ணி பூரா வந்து இப்படி ஏறி அந்தாண்ட வந்து இந்தாண்ட வந்து அதோ நிற்கிது பாரு தண்ணி. ஒன்றும் எடுக்கலையப்பா நாங்கள். எல்லாம் போயிடுச்சு இந்த வாய்க்காலில். எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டின வீடு? கஷ்டப்பட்டு தான் சாமி வகுத்துக்கு எல்லாத்துங்க நாங்கள் கட்டணும். எங்களுக்கு காணி இல்லை, பூமி இல்லை, கைப்பாடு தான் சாமி. நாங்கள் கையை எடுத்து தான் எங்கள் கண்ணில் குத்திக்கிறோம். மாரி நிலவரம் ஆயிடுச்சு. நான் யாருக்கிட்ட போய் சாமி சொல்ல போனேன்? இன்றைக்கி 4 நாளாக என் பிள்ளை அந்த வீட்டில் பண்ணு கிடக்குது. என் பிள்ளை உள்ளே தான் சாப்பிடுவான். இன்றைக்கி தெருவில் நின்று சாப்பிட மாட்டான். உள்ளே வா எடுத்துன்னு வாணுவான் பொண்டாட்டிய. இன்றைக்கி என் பிள்ளை தெருவில் நின்று சாப்பிட பார்த்து என் அவருக்கு பதிக்குது. என்னன்னு மாரி நான் வளர்த்தேன் என் பிள்ளைகளை. இதுமாரி அந்த வீட்டில் வந்து கிடக்குது. உட்கார எல்லாத்தையும் தேய்க்குது. என்ன வேலை செய்யறாருமா? கூலி வேலை தான் அப்பா. என் பிள்ளை படிக்க கூட வைக்கல சாமி. ஆனா இன்னைக்கு நல்ல விதமா குழந்தைகள் எல்லாம் எடுத்துட்டு வெளியே போயிட்டீங்க இல்லையா? போயிட்டோம் எப்பா. புலிகளுக்கு சாதாரணம் இல்லை. பொருளுக்கு தான் போய் ஆச்சு. குழந்தை வாய்க்காலில் கொட்டிடுச்சு. இந்த பக்கத்து வீட்டில் ஒரு பிடியா வச்சு வாங்கி இப்போ காலையில் வச்சு சாப்பிட்டேன் எப்பா. நான் ரேசனை வச்சு வாங்கி சாப்பிட்டேன். ஒரு பிடியா வச்சு வாங்கி இதை யாருக்கிட்ட கேட்குதுன்னு பேசாதக்குறேன் நான். என்ன வேணுமா உங்களுக்கு? அரிசி வேணும் சாமி. எங்களுக்கு மிளகாத்தூள் இல்லை, எண்ணெய் இல்லை, பருப்பு இல்லை. அதை போய் எடுத்து கூட கொட்டிட்டேன். தோறும் பருப்பு ஊறி போய் எல்லாம் மையம் புத்துச்சு. இன்னைக்கு 3 நாள் எல்லாம் போயிடுச்சு. என்ன வேணும்னா நாங்கள் என்ன வச்சுக்கிறோம் உனக்கு தெரியல, பார்க்குறேன். ஒன்றும் இல்லையப்பா. எங்களுக்கு கட்டிக்கிறதுக்கு கூட துணி இல்லாத ஆயிடுச்சு. எங்களுக்கு எல்லாம் சேத்துலையும் கீத்துல ஆட்டி அழைச்சி போட்டுன்னு கிடக்குறோம். ஈத்து கீஞ்சி போய். பசங்க தான் சார், நாங்கள் தான் இருக்கிறோம். எல்லாம் அண்ணாதியாக இருக்கிறோம். துணிமணி எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு. ஸ்கூல் ட்ரெஸ்ஸு புக்கு எல்லாம் அடிச்சுன்னு போயிடுச்சு பசங்களுக்கு. எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாயிடுச்சு சார். ஒன்றுமே இல்லை, சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறோம். நாங்கள் சுத்தமாக எங்களுக்கு வீடு இல்லை சார். ரொம்ப கஷ்டப்பண்ணுக்கிறோம். எங்களுக்கு எதனா ஒரு உதவி வீடு கட்டி கொடுங்க சார். ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம் சார். தண்ணியில் எல்லாம் நாங்கள் எதுவுமே எடுக்க முடியல சார். பசங்க மட்டும் தான் கீழே பூரா தண்ணி வந்துருச்சு. ஏஞ்சி வத்திக்கிச்சு தான் கீழ்ச்சி பார்த்தோம். நாங்கள் வத்திக்கிச்சு பார்த்து தண்ணி கீழே பூரா எதுவுமே எடுக்க போகல. பக்கத்தில் நாங்கள் ஐதுன்னு அடிச்சு அப்படின்னா வெளியே வாரி பசங்களோட வெளியே ஓட்டோம். நாங்கள் எதுவுமே இல்லை சார் எங்ககிட்ட. எல்லாமே நாங்கள் வச்சிருந்து எல்லாமே போயிடுச்சு தண்ணியில். புஷ்பா நேஷனல் லஞ்சியா இன்டர்நேஷனல்.